நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். சில சமயங்கள் அதுக்கு நிறைய நேரம் எடுக்குது. ஐயோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதே சமயம் நம்ம பொறுமையில் வளரக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் நான் சரியான இடத்துல தான் இருக்கேனா? ஆண்டவர் உண்மையில் தம்மோட கிரியைகளை என் வாழ்க்கையில் செய்வாரா? ஆண்டவர் எங்கே? அவர் ஏன் எதுவும் செய்ய மாட்டேன்றாரு? எதுவுமே என்னால் பார்க்க முடியலையே, என்னதான் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வரும். சில வசனங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். யோசேப்போட வாழ்க்கையில் இருந்து தான் இந்த செய்தியை தொடர போகிறேன். நான் பகிர்ந்துக்க போகிற செய்திக்கு இந்த வசனங்கள் பொருத்தமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆதியாகமம் 39:40. தயவு செஞ்சு நீங்களும் வேதத்தை எடுத்து பாருங்கள். நான் ஒவ்வொரு வரியாக படிக்க போகிறதில்ல, விளக்கமாக நீங்கள் வாசிங்க. 19ஆம் வசனம் பாருங்கள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அங்கேயே தொடர்ந்து சில காலம் இருந்தான் என்று அறிகிறோம். சிறைச்சாலையில் கர்த்தர் எவ்வாறு யோசேப்போடு இருந்தார் அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லுது. கர்த்தர் அவன் மேலே கிருபை வச்சு சிறைச்சாலை தலைவனிடம் அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். தயவு கிடைக்க செய்தார் அப்படின்னு பார்க்குறப்ப இப்படியான எந்த ஒரு விஷயமும் ஒரே கணத்தில் நிச்சயமாக நடந்திருக்காது. அதுக்கும் காலம் எடுத்திருக்கும். என்ன எடுத்துக்கிட்டா, எனக்கு ஸ்கூபிடூ பிடிக்கும். ஒரே எபிசோடில் அது எனக்கு பிடிச்ச ஒன்றா மாறிடலை. அதுக்குன்னு காலம் எடுத்துருந்துச்சு இல்லையா? யாரையாவது ஒருவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா, எதையாகிலும் ஒன்று நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் காலம் எடுக்கும். உதாரணத்துக்கு எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு அது ஃபேவரட் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு காலம் எடுக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன் சொல்கிறேன்னா, முதல் நாளே சிறைச்சாலையில் தலைவன் யோசேப்பை பார்த்ததும் உனக்கு என் கண்ணில் தயவு கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கு கால அவகாசம் எடுத்திருக்கும். ஒரு சிறைச்சாலை கைதி எப்படி சிறைச்சாலை தலைவனுக்கு பிடித்தவருனா இருக்க முடியும்? அது ஒரு தனி செய்தியே கொடுக்கலாம். இங்கே அதுக்கு காலம் எடுத்ததுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், அந்த சிறைச்சாலை தலைவன் சிறையிலே யோசேப்புக்கு பொறுப்பு கொடுக்குறான். மற்ற கைதிகளுக்கு மேலே பொறுப்பாக வைக்கப்படுகிறார் யோசேப்பு. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார்னு கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரம் பாருங்க, முதல் வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். 2ஆம் வசனம். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகி சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். அங்கே இருக்கும்போது தான் அவங்களுக்கு கனவு வந்துச்சு. அடுத்த நாள் காலையில் யோசேப்பு அவங்கள பார்க்குறப்ப அவங்க கவலையாக இருந்ததை கவனிக்கிறான். என்ன சொல்ல வர்றேன்னா, எதுவுமே ஒரு ராத்திரியில் நடந்துறது இல்லை. நம்மளோட வாழ்க்கையை பார்த்து ஏங்க கடவுள் என் வாழ்க்கையில் செயல்படலை அப்படின்றோம். ஒரே ராத்திரியில் எல்லாம் மாறிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்படின்றதுக்குள்ளே என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துடணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அது நடக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். ஒரே ராத்திரியில் நடக்கிறது இல்லை அது. அவன் சிறைச்சாலையிலேயே இருந்தான், அங்கேயே இருந்தான் என்று பார்க்குறோம். உடனடியாக அவன் அங்கு தலைவனாக மாறிடலை. சில சமயங்களில் நாம் வாக்குத்தத்தங்களில் கவனமாக இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஒரு ப்ராசஸோட ரிசல்ட் அப்படின்றத மறந்துடுறோம். அதனால தான் நிறைய மக்கள் குழம்பி போய் எல்லாத்தையும் குழப்பமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நல்லா தெரியுது, ஆனால் அது எல்லாமே ஒரு ப்ராசஸோட ரிசல்ட் அப்படின்றத மறந்துடுறாங்க. சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து ஒரே நாளில் இது நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது அப்படி நடக்காது. அதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். அதனால தான் அந்த வசனங்களில் நான் அழுத்தம் கொடுக்குறேன். யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் இருந்தான். சில காலம் ஆனபோது தான் அந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்பை பிடிச்சி போய் அவன் அதிகாரியாக மேற்பார்வையாளனாக வைக்கிறான்.
அப்படி தயவு கிடைக்க அதுக்கு காலம் எடுக்கும். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு அப்படின்னு அந்த வசனம் அதுதான் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச காலமாகவே என் சிறைச்சாலையில் இருந்தான். சிறைச்சாலைக்கு வந்ததும் அடுத்த நாளே அவங்களுக்கும் கனவு வந்துடலை. நாம் இதை வாசிக்கிறப்ப ஒரு கதையை வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போயிடுறோம். அது ஒரே நாளில் உடனே நடந்துடலை. 6ஆம் வசனம் பாருங்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். முதல் நாளே அவங்க அப்படி இருந்திருந்தா யோசேப்பு நிச்சயமாக இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டார். சிறைச்சாலைக்கு வந்ததுனால இப்படி இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு கேள்வி கேட்காம இருந்திருப்பார். சில நாட்கள் அவங்க சந்தோஷமாக இருந்திருக்கிறதையும் அவர் பார்த்துருப்பார். அதனால தான் அவங்க துக்கமாக இருக்கிறத கவனிக்க முடிஞ்சது. என்ன சொல்கிறேன்? அதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்திருக்கும். நாம் ஒரே நாள் ராத்திரி எல்லாம் நடந்துடணும்னு எதிர்பார்க்குறோம். அது அப்படி நடக்காதுங்க. பெரிய அற்புதங்கள் நடக்கணுமா? அதுக்கு ப்ராசஸ் இருக்குது, நேரம் எடுக்கும். ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு அடியாக ஆண்டவர் நடத்துவார். எந்த ஒரு காரியத்துக்கும் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், அவர் நடத்துவார். எந்த விஷயமும் நடக்க கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. ஆண்டவர் தன்னோட நேரத்தில் அதை செஞ்சு முடிக்க அவர் அனுமதிங்க. அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்வார். நேரம் கொடுங்க, நேரம் கொடுங்க. கடைசியாக சரியான நேரத்தில், ஆண்டவர் முன்குறித்த நேரத்தில் அவர் செய்ய நினைச்சதை செய்வார். சரியான நபர்களை கொண்டு வருவார். மக்களை எங்கே நகர்த்தணும்னு அவருக்கு தெரியும். எல்லாம் உங்களுக்காக அவர் சிறப்பாக செஞ்சு முடிப்பார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.